இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது உங்களுடைய கேரளா லாட்டரி ரிசர்ச் சேனலில் திரும்பலாம் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மிக மகிழ்ச்சி. இன்றைக்கி ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 098க்கு 0க்கு 4, 9க்கு 2, 8க்கு 7 அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டாங்க. நம்ம வந்து பிசியில் 37 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன், ஆனால் 27 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்குது இன்றைக்கி நான் கொடுத்த கணிப்பில். சரி நண்பர்களே, இப்போ வந்து நம்ம கணிப்பு நாளைக்கு என்னவாக இருக்க போது நம்ம சுருக்கமாகவே நாளைக்குரிய கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம். நாளைக்கு வந்து காரணியா ப்ளஸ் 553 26/12/2024. சரி, இதுக்குரிய கெஸிங் தான் பார்க்க போகிறோம். சரி நண்பர்களே, இப்போ முக்கியமாக எப்படி இருக்குது, இப்போ நான் வந்து கெஸ்ஸிங் எப்படின்னா இந்த ஒரு 4 நாளாக எப்படி இருக்குது, அதே மாதிரி நம்மளுக்கு பவரில் எப்படி வரப்போகுது, என்ன மாதிரி இவன் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் பார்ப்போம். சரி நண்பர்களே, இப்போ வந்து இந்த மந்தில் பெண்டிங் நம்பராக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு எல்லா நம்பருமே வந்தது மாதிரி தான் இருக்குது. 1 2 3 4 வந்துருச்சு, 5 இன்னும் வந்து 6 வந்துருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா 7 8 வந்துருச்சு, இன்னும் 9 வந்துருச்சு, 0 வந்துருச்சு. எல்லாமே ஓரளவுக்கு கணக்கில் வந்துருச்சு. சரி, இப்போ நாளைக்கு எப்படி வரப்போகுது, 427 5427 அப்படிங்கிற கணக்குக்கு ஓகேங்களா பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு கொஞ்சம் டபுள்ஸு வர மாதிரி இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நம்மளுக்கு வந்து 4க்கு 2, 2க்கு 2, 7க்கு 4 அப்படி சொல்லிட்டு வந்தாலும் வரலாம். 224 அப்படி சொல்லிட்டு உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. டபுள்ஸு ஓரளவுக்கு ஏபியில் டபுள்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்கிற மாதிரி தெரியுது. இதுக்கு அடுத்தபடியாக 427 எங்கேயோ கிளாஸ் ஆகுதுன்னு பார்த்தேன். இந்த 287 427 இது கொஞ்சமே ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. 287 இங்கே இருக்குது, 427 இதில் பார்த்தீங்கன்னா 287 427 ஓரளவுக்கு 427. சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா போன மாதத்துலேயே ஒரு தடவை 247 சொல்லிட்டு அடிச்சிருக்காங்க போன மாதத்தில் கணக்கில் பார்த்தா. இதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்த நான் ஓரளவுக்கு எடுத்துக்கிறேன், ஏன்னா இது அப்படியே ரிவர்ஸாக இருக்கிற மாதிரி தெரியுது. 427 அப்படிங்கும்போது 245 அப்படிங்கிற மாதிரி வருது. இந்த இடத்துல வந்த ரிசல்ட்டும் ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா நான் இந்த இடத்துல இன்றைக்கி கொடுத்தது எப்படின்னா, நான் 224 அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஒருவேளை 4க்கு 2, 2க்கு 4, 7க்கு 5 அப்படி சொல்லிட்டு வச்சாலும் வைக்கலாம். இது என்னுடைய கணக்கில் வருது. உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த எடுத்துங்க, சரிங்களா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, ஏன்னா நான் ஏன் இந்த டார்கெட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வரக்கூடிய நான் இந்த ஒரு 4 நாட்களில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 3 நாட்களில் 247 அப்புறம் 425 245 அப்படியே பரட்டி அடித்தாங்க ஓகேங்களா. அப்படிங்கும்போது அதுக்கு அடுத்தபடியாக இந்த இடத்துலையும் ஓரளவுக்கு ஒரு கணக்கு வருது. 427க்கு 279 அதே மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தோன்னா 824ன்னு வருது. 824 நான் 224 கொடுத்துருக்கேன், 824 கணக்கு வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம 427 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குங்களா, நான் 224 ஏற்கனவே கொடுத்துட்டேன். அது கணக்குப்படி பார்த்தா 427 249 நான் வந்து இந்த இடத்துல ஏற்கனவே 224 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன், 245 கொடுத்துருக்கேன், 279 அப்போ அங்கே வந்து 249 ஒரு செட்டாக வருது. சரி, இப்போ நான் கொடுக்குறதுல என்ன முக்கியமாக நான் கொடுக்க போகிறேன், அது ஏபிசியில் என்ன இருக்குது கணக்கில்
அப்படிங்கிறத பார்த்துறேன். நான் ஷார்ட்டாகவே முடிச்சிடுறேன். 224, 245, 279, 824, 229 இவ்வளோ தான் நான் கொடுக்குறது. உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. எப்படி கணக்கில் வருது அப்படின்னா, எனக்கு ஏபியில் 22 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே தெரியுது. உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத தெளிவாகவே பாருங்கள். ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 274 இந்த ஒரு 5 நாட்களில் ஏதாச்சும் வருதா கணக்கில் அப்படின்னு பார்த்தா எதுவுமே கணக்கில் இங்கே பக்கத்தில் இல்லை. இதில் பார்த்திங்கன்னா 58க்கு 24, 05 அப்படிங்கும்போது கணக்கில் வரல. எனக்கு இதுதான் கொஞ்சம் கன்ஃபார்மாக தெரிகிற மாதிரி இருக்குது. நான் மொத்தம் எடுத்துருக்கதே பார்த்திங்கன்னா மொத்தம் 5 செட்டு தான் எடுத்திருக்கேன். சரி, இதில் இப்போ பிசி அப்படிங்கிறத மட்டும் நான் தெளிவாகவே இதில் உங்களுக்கு சிம்பிளாகவே காமிச்சிடுறேன். பிசியில் நான் மொத்தம் எடுத்தது 5 செட்டு தான். 24, 45, 79, 29, 39 அவ்வளோதான். இதுக்குள்ளே தான் வரும் அப்படிங்கிற மாதிரி என்னோடய கணக்கில் வருது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க. சரி, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏபியில் என்ன மாதிரி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏபி நம்மளுக்கு வந்து கணக்கில் எனக்கு வந்து டபுள்ஸு வந்து ஏபியில் 22 வரலாம். அதே மாதிரி 24, 27, 82, 23 அவ்வளோதான். இது ஏபி. சரிங்களா? ஏபி பிசி தனியாகவே கொடுத்துட்டேன். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எப்படி கணக்கில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் போர்டில் கண்டிப்பாக 2க்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அதாவது பி போர்டில் வந்து 2 இன்றைக்கி, நாளைக்கு ஏ போர்டில் வரதுக்கு வரலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 2 கன்ஃபார்ம், அதுக்கப்புறம் 9 இது 2க்கும் வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து ஏசி அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்றேன். ஏசியில் வந்து என்ன மாதிரி வரலாம் அதுக்குன்னு பார்த்திங்கன்னா 24, 25, 29, 84 இவ்வளோ தான் வரும். இந்த 4 செட்டுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய கணக்கில் வேறு எந்த மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறதையும் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கிட்டது நல்லது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் 24 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். 24 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து 28க்கு 35 அப்படிங்கும்போது நான் 27க்கு இந்த இடத்துல வந்து நான் இங்கே கொடுத்துருக்கிறது 34, 24 அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரு நம்பர் இங்கேருந்து மைனஸ் பண்ணி வரலாம். ஏன்னா இந்த இடத்துல 8க்கு 7ன்னு வந்தாச்சு. அப்படிங்கும்போது 7க்கு 4ன்னு சொல்லிட்டு பவரில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி கணக்கில் வருது. 7க்கு 4 இல்லை 7க்கு 5 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக வேறு எங்கேயும் எனக்கு தெரிஞ்சு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இது மாதிரி 427 ஒரு நிறைய இடத்துல எடுக்கலாம். 427, 427 எடுத்துக்கிட்டே இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 10-15 செட்டு வரும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு மாதத்துக்குள்ளே இந்த மாதத்தில் வந்த இந்த ஒரு 25 நாளுக்குள்ளே வர்ற கணக்கில் எடுத்து பார்த்தா எனக்கு இப்படி தான் கணக்கில் வருது. வேறு அடுத்தது பார்த்திங்கன்னா 427 நான் கிராஸில் எங்கேயும் செக் பண்ணுறது இல்லை. 427 பேட்டர்ன் படி பார்த்தா இப்படியும் வரலாம், இப்படி இங்கே மேலேருந்து கீழேயும் வரலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்படி கிராஸ் ஆன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து 27, 27, 27 இந்த இடத்துல இருக்குது, அப்படியே வந்திருக்கு. அப்புறம் 5, 3 இப்படியும் கணக்கு பண்ணால் இது பார்த்திங்கன்னா நிறைய செட்டு வரும். என்னோடய கெஸ்ஸிங்கில் முக்கியமாக இருக்கிறது இந்த ஒரு 5 செட்டு மட்டுமே. 6 செட்டு வருது கணக்கில். ஆல் போர்டு நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். ஏபிஎஸ்சிபிசியும் கொடுத்துருக்கேன். இவ்வளோ தான் நம்ம கொடுக்குற கணிப்பு. இதை விட வேறு மாற்றி வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நாளைக்கும் கொஞ்சம் கம்மியாகவே ப்ளே பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து 2 நம்பர் அன்சோல்ட் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது அன்சோல்ட் ஆகி திரும்பி வந்திருக்குது. அப்படிங்கும்போது நாளைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ப்ளே பண்ணுங்கள். அன்சோல்ட் ஆன நம்பர்லேருந்து இன்றைக்கி வந்த ஃபஸ்ட்டு நம்பர் 113 ஒரு உதாரணத்துக்கு வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்பர் தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். 113 4க்கு 1, 2க்கு 1, 7க்கு 3ன்னு சொல்லிட்டு அந்த அன்சோல்டான நம்பர் கூட திரும்பி ஒரு செட்டாக இங்கே பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கம்மியாகவே ப்ளே பண்ணுங்கள், நிறையா வேணாம். சரிங்களா? இதுதான் நம்ம கொடுக்குற கணிப்பு. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. திரும்ப அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஒரு சூப்பரான வெற்றி கண்டிப்பாக நாளைக்கு இருக்குது. நன்றி, வணக்கம் நண்பர்களே.